தன் மனைவியையே தானமாக கொடுத்த ஒரு மனிதர். உலகின் விசித்திரமான பக்தியின் கதை. வணிகரான இயற்பகை நாயன்மார் காவிரி பூம்பட்டினத்தில் வசித்து வந்தார். சிவனடியார்கள் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதவர் இயற்பகை நாயன்மார். சிவபெருமான் ஒரு முதிய அடியவர் வேடத்தில் வருகிறார். இயற்பகையே, நீ கேட்டதை தரும் வள்ளல் என்று கேள்விப்பட்டேன். எனக்கு ஒன்று வேண்டும், தருவாயா? ஐயனே, அடியவர் வேண்டுவதை மறுப்பதே இல்லை. நான் எதை கேட்டாலும் தருகிறேன். இயற்பகையே, உன் மனைவியை என் ஏவல்கள் செய்ய எனக்கு தர வேண்டும். அவளை என்னுடன் அனுப்ப தயாரா? நாயன்மார் ஒரு நொடி கூட யோசிக்காமல் தன் மனைவியை அழைக்கிறார். அவர் மனைவி அதிர்ச்சி அடையாமல் வணங்குகிறார். அடியவர் கேட்டால் அது உங்களுடையதே. இதோ அழைத்து செல்லுங்கள். ஊர் மக்கள் தடுத்தும் வாள் ஏந்தி அவர்களை விலக்கி அடியவரை ஊர் எல்லை வரை வழி நடத்துகிறார். உறவுகள் தடுத்தும் இறைவனுக்கு கொடுத்த வாக்கை அவர் காப்பாற்றினார். ஊர் எல்லையில் அடியவர் மறைந்து சிவனாக காட்சி தருகிறார். தம்பதியர் வணங்குகிறார்கள். இயற்பகையே, உன் பக்தியை மெச்சினோம். உன் அன்பால் எம்மை வென்றாய். உலகில் எவராலும் செய்ய முடியாத அரும்பெரும் தியாகத்தை செய்த உன் பக்திக்கு நிகர் ஏதுமில்லை. எம்முடன் கைலாயம் வருக. இல்லை என்று சொல்லாத தியாகமே இவரை நாயன்மாரில் ஒருவராக மாற்றியது. இறைவனிடம் கொள்ளும் பக்தி என்பது சுயநலமற்றது. அது உலகியல் இன்பங்களையும் பந்தங்களையும் கடந்த ஒரு தியாக பயணம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.